ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மிதுன ராசி நேர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலப்பரிச்ச சக்கரத்தின் 3ஆம் இடம், புதன் பவனின் ஆட்சி வீடு, ஞான வீடு. நல்லா இருக்குங்க. மிதுன ராசி மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் வலுக்குது. குரு பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு ராகுக்கும் புதனுக்கும் விழுகுது. அடுத்து சுக்கிரன் வரப்போகிறாரு. குபேர யோகம் ராசிக்கு 9ஆம் இடத்துல நிகழுது. இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான அமைப்பு சொல்கிறேன், முக்கியமான ஒரு உபகாரம் சொல்கிறேன். 40 வருஷத்துக்கு நிற்கும். சரியா? 4 விதமான உபகாரம் பண்ணினீங்கன்னா 40 வருஷத்துக்கு நிற்கும். அது உபகாரமாக பரிகாரமானு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். வீட்டில் செய்கிறதான், வீட்டிலங்கிறது நம்ம செய்கிறதான். சரியா? தூங்கும்போது செய்யணும். தலையணை மந்திரம் மாதிரி தலையணை கடையில் சில பொருட்களை வச்சுட்டு மந்திரம் சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 4 பரிகாரம். சரியா நேர்களே? ரொம்ப சின்ன எளிமையான பரிகாரங்கள். இதை நீங்கள் ஒரு மனதாக செஞ்சு சில சுலோகங்களை சொன்னீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கண் திருஷ்டி குறையும். இப்போ ராசிக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 5ஆம் இடத்து, ராசிக்கு 4ஆம் இடத்தையும், ராசிக்கு 12ஆம் இடத்தையும், ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. திருஷ்டி இருக்குது. குடும்பத்தில் திருஷ்டி இருக்குது. கணவன் மனை உறவு, இணக்கம், நண்பர்கள், இதில் திருஷ்டி இருக்குது. விரயம் இருக்குது. செலவு இருக்குது. இதெல்லாம் குறையணும்னா இந்த பரிகாரத்தை பண்ணணும். பொதுவாக ஒரு மனிதனுக்கு திருஷ்டி இருந்துச்சுன்னா பிரச்சனை இருக்கும். திடீர்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும். பொருளாதார சிக்கல் வரும். தொழில் வியாபாரத்தில் முடக்கம் வந்துடும். கடன் வாங்குகிற சூழ்நிலை வந்துடும். இதெல்லாம் என்ன கண் திருஷ்டி தான். பிறகு நம்மளை பார்த்து பெருமிச்சு விடுறது, ஏக்கம் கொள்வது, இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு அவங்க வாயை விடுறது, பிறருடைய அதிருப்திக்கு நம்ம ஆளாகிறது. அது அதிருப்தி சொல்ல முடியாது. பிறருடைய எண்ணத்தில் நம்ம இருப்போம். அவங்க நம்மளை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பாட பார்க்க மாட்டாங்க, நம்மளை பற்றியே நினச்சிட்டு இருப்பாங்க. இது நல்லா பார்த்தோம்னா எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், சொந்த பந்தம் எல்லாமே நம்மளை பற்றி நினச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம வளர்ச்சி அவங்களுக்கு பொறாமையாக இருக்கும். இது ஒரு பொறாமைப்படுறதான். சரியா நேர்களே? வாழ்க்கையில் பொறாமைங்கன்னு ஒரு குணம் இருக்குது. எல்லாத்துக்குமே இருக்குது. அளவோடு இருந்தால் பரவாயில்ல, அளவுக்கு அதிகமாகும்போது பிறரே அதை பாதிக்கும். ஸோ இந்த பொறாமை, கண்ணீரல், கண் திருஷ்டி, இதுக்கு மேலே நிறைய இருக்குது. பிளாக் மேஜிக்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? பில்லி, சூனியம், ஏவல், இதில் இருந்தால் தப்பிக்கலாம். இதுக்கெல்லாம் தப்பிக்கிறதுக்கு சில நான் பரிகாரத்தை சொல்கிறேன். அதை புறப்பட்டு கேளுங்க. இது உங்களுக்கு நிற்கும். சரியா? இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிற்கும். அடியனும் இதில் 1-2 செஞ்சுருக்கிறேன். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரைட் நேர்களே? இப்போ மிதுன ராசிக்கு முதல்ல என்ன சொல்கிறேன்னா, எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழங்கிறது ராஜகனி, தேவகனி, சூரியனுடைய அனுக்கிரம் உள்ளது. எலுமிச்சம்பழம் பொதுவாக சிவன் கோயிலில் தான் பயன்படுத்துவாங்க. சிவசக்தி முருகன் கோயிலில் தான் பயன்படுத்துவாங்க. பெருமாள் கோயிலில் எலுமிச்சம்பழம் இருக்காது. பொதுவாக எலுமிச்சம்பழம் மாந்திரியத்துக்கு பயன்படும். தாந்திரிய மாந்திரிய பரிகாரங்களுக்கு பயன்படும். மந்திர தந்திரத்துக்கு கட்டுப்பட்டது. நம்ம வீட்டில் எலுமிச்சம்பழத்தை வச்சு மந்திரம் சொன்னோம்னா அந்த மந்திரம் அந்த எலுமிச்சம்பழத்திலே இருக்கும். அதுக்காக வீட்டில் எப்போயுமே ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கணும். வீட்டில் பூஜை அறையில் கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் இருக்கணும். எலுமிச்சம்பழத்தை வச்சு தான் பூஜை பண்ணணும். அப்படி பூஜை பண்ணும்போது நம்ம சொல்கிற மந்திரங்கள் எல்லாமே எலுமிச்சம்பழம் உள்வாங்கிட்டு அதை அன்றைக்கி ஃபுல்லாக வெளிவிடும். அந்த மந்திரங்கள் எலுமிச்சம்பழத்தின் உள்ளே போயிட்டு அது மறுபடியும் வெளியே வரும்போது ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும். வீட்டில் உள்ள திருஷ்டி சரியாக போயிடும், காலியாக போயிடும். வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தி, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வெளியே ஓடி போயிடும். ஸோ எலுமிச்சை மந்திரத்தை உள்வாங்கிட்டு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே விடும். அது உள்வாங்குதுன்னா அது என்ன ஆகும்னா, ஒரு பழம், ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பழம் கொஞ்சம் கொஞ்சமாக வாடும், அழுகாது. சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக வாடி அது கொஞ்சம் அப்படி வாடி இயல்பு நிலை விட்டு அப்பாற்பட்டு போயிடும். அப்படி இருந்துச்சுன்னா அது எலுமிச்சை பழம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட பழத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னொன்று சொல்கிறேன், இது முக்கியம், ரொம்ப முக்கியம். வீட்டில் எப்போயும் எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய் இருக்கணும். எலுமிச்சம்பழம் இருக்குன்னா சிவன் இருக்காருன்னு அர்த்தம். நெல்லிக்காய் இருக்காருன்னா பெருமாள் இருக்காருன்னு அர்த்தம். சரியா? ரொம்ப முக்கியமானது. சரியா நேர்களே? எலுமிச்சம்பழமும் நெல்லிக்காயும் வீட்டில் இருக்கணும். இதை வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. சரியா? ஃப்ரிட்ஜில் எப்போயுமே ஒரு எலுமிச்சம்பழமும் நெல்லிக்காய், 2-3 நெல்லிக்காய் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா வீடு நல்வழிப்படும். ஹரிகர யோகம் இருக்கும். அடுத்து எலுமிச்சம்பழத்தை என்ன சார் செய்யணும் அப்படின்னா, எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணும்னா, வளர்புறை காலங்களில் அமாவாசை முடிஞ்சு வருகிற நாட்களில் நீங்கள் தலைமாட்டில் அடையில் வச்சு படுக்கணும். எத்தனை நாளைக்கு சார் படுக்கணும்? ஒரு 3 நாளைக்கு படுக்கணும். என்னைக்கு படுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, வியாழக்கிழமை ஆரம்பிக்கலாம். வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்களில் ஆரம்பிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். டிஸ்போஸ்னா என்ன? எடுத்து வெளியே போட்டுடலாம். ஓடுற தண்ணியிலையோ, ஆற்றுலையோ, குளத்துலையோ, வயக்காட்டிலையோ போட்டுடலாம். கால் மீதி படாத இடத்துல போடணும். மனித நடமாட்டம் இல்லாத இடத்துல போடணும். இல்லைன்னா வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம், புங்க மரத்துக்கு அடியில் புதைச்சிடலாம். மண்ணை தோண்டி புதைச்சி விட்டுலாம். ஸோ அதை டிஸ்போஸ் பண்ணுறது வியாழன், வெள்ளி, சனி தலைமாட்டில் வச்சு படுக்கலாம். இப்படி தலைமாட்டில் வச்சு படுக்கிறதுனால மிதுன ராசினியர்களுக்கு என்ன கிடைக்கும் சார் அப்படின்னா, சூரியனோட அனுக்கிரம் கிடைக்கும், ஆத்ம பலம் கிடைக்கும். ஆள் ஆனஸ்ட்டாக இருப்பீங்க, ஆளுமையாக இருப்பீங்க, அதிகாரம் இருக்கும், வேலைவாய்ப்பில் நல்லபடியாக இருப்பீங்க, ஒரு தலைமை பொறுப்பு இருக்கும், நிர்வாக திறமை இருக்கும், நல்ல செயல் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். நீங்களாக இருப்பீங்க. சரியா? ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகாமல் சிறப்பாக இருப்பீங்க, செழுமையாக இருப்பீங்க. 3 நாள் எலுமிச்சம்பழத்தை வச்சு படுக்கலாம். இது வியாழக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை முடிக்கலாம். இல்லைனா சனிக்கிழமை ஆரம்பித்து சனி, ஞாயிறு, திங்கக்கிழமை முடிக்கலாம். செவ்வாய்க்கிழமை டிஸ்போஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் வாரத்தில்
2 விதமாக பிரித்து கொடுத்துருக்குறேன். வியாழன் வெள்ளி சனி அல்லது சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை டிஸ்போஸ் பண்ணலாம். ஞாயிறு செவ்வாய் தான் டிஸ்போஸ் பண்ணுறது. ஏன்னா ரெண்டுமே வந்து அம்மனுக்கு உள்ள நாட்கள். அம்மனுக்கு உள்ள நாட்கள் அன்றைக்கி இந்த தோஷத்தை நம்ம கழிச்சு விட்டோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா எல்லா தோஷங்களுமே வந்து நவக்கரங்கள் மூலியமாக தான் வருது. அந்த நவக்கர நாயாக அம்மன் இருக்கிறா, அந்த அன்னை ஆதிபராசக்தி இருக்கிறதுனால ஞாயிறு செவ்வாய்க்கிழமை அதுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அதுபோக கர்ம பலன்கள் வந்து தான் இங்கே முக்கியமாக இருக்குது. கர்ம பலன்கள் எப்படின்னா, ஒருத்தர் இங்கே போன பிறவில் செஞ்ச கர்ம பலன் இந்த பிறவியில் தொடருது. நல்ல பிறவியில் போன பிறவியில் நல்லது செஞ்சோம்னா இப்போ நல்லபடியாக இருப்போம், கெடுதல் பண்ணோம்னா கெட்டதை அனுபவிச்சுட்டு இருப்போம். ஸோ கர்ம பலனுக்கு உள்ளான கிரகங்கள் சனி பகவான், குரு, ராகு வந்து கர்ம பலனை தூண்டுவார். சரியா? கர்ம பலனை தூண்டுவார். அவர் ஜனன ஜாதகத்தில் நல்ல நன்மையில் இருந்தார்னா நல்ல பலன்களை செய்ய வைப்பார். கெட்ட இடத்துல இருந்து கெட்ட சவாசில் இருந்தார்னா கெட்ட பலன்களை செய்ய வைப்பார். ஸோ ராகு பகவான் வந்து கர்ம பலனை தூண்டுவார். சனி பகவான் வந்து கர்ம பலனுக்கு தண்டனை கொடுப்பார். அவர் ஒரு நீதிமான், கர்ம பலனுக்கு தண்டனை கொடுப்பார். குரு யார் சார் அப்படின்னா, நீங்கள் இந்த பிறவியில் எதுக்கு பிறந்திருக்கிறீங்க, இந்த பிறவின் நோக்கம் என்ன, அதை சொல்கிறவர் குரு பகவான். போன பிறவியில் எதை விட்டுட்டு வந்தீங்க, இப்போ எதை முடிக்க போகிறீங்க, விட்ட குறை தொட்ட குறை சொல்கிறவர் குரு பகவான். கர்ம பலனை வந்து கண்டுபிடிக்கிறவர். ஸோ இந்த 3 கிரகங்களுமே தங்களுக்குள்ள ஒரு தொடர்பு உண்டு. ராகு வந்து அன்னை ஆதிபராசக்தி, ராகுவின் அதிதேவதை துர்க்கை அல்லது காளியம்மன். அதனால தான் ஞாயிறு செவ்வாய் அன்றைக்கி அதை கழிச்சிருங்க. வியாழன் குரு பகவான் கர்ம பலனை சொல்கிறவர். அதனால தான் வேலைக்கிழமை ஒரு பரிகாரத்தை ஆரம்பிக்கணும். அடுத்து சனி பகவான் கர்ம பலனுக்கு தண்டனை கொடுக்குறவர். சனிக்கிழமை ஒரு பரிகாரத்துக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும். ஸோ சனி ஞாயிறு இந்த நாட்கள் வந்து கர்ம பலனுக்கு சம்மந்தப்பட்ட நாட்கள். அதனால தான் சனி வியாழன், அதனால தான் இந்த பரிகாரத்தை வந்து அந்த கிழமையில் ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு சாய்ஸ் தான். வேலைக்கிழமை ஆரம்பித்து நீங்கள் வந்து சனிக்கிழமையில் முடிக்கலாம், சனிக்கிழமையில் ஆரம்பித்து திங்கக்கிழமையில் முடிக்கலாம். ஓகே நேயர்களே, இப்போ வந்து பரிகாரத்தை சொல்லிட்டு எலுமிச்சம்பழம் பரிகாரம். ஒரே ஒரு பழத்தை வச்சு நீங்கள் இரவில் தலையணை கடையில் வச்சுட்டு சாமியை கும்பிட்டு 3 நாள் இருங்க. ஒரு 10 வருஷத்துக்கு பலன் கிடைக்கும். ஒரு பரிகாரம் செஞ்சீங்கன்னா 10 வருஷத்துக்கு அது பெனிஃபிட் இருக்கும். ஒரு தடவை செஞ்சால் போதும். வாழ்க்கையில் சூரியனோட அனுக்கிரம் கிடைக்கும். தொழில் நல்லபடியாக இருக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். அரசாங்க தொடர்பு நல்லாயிருக்கும். அரசியல்வாதி நல்லதாக பார்க்கப்படுகிறது. தகப்பனாருடைய காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அங்காளி பங்காளி விஷயத்தை நல்லபடியாக இருக்கும். இப்படி நிறைய பலன்கள் சூரிய பகவான் கொடுப்பாரு. ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்களை கொடுப்பாரு. குறிப்பாக மேச லக்கணம், ரிஷப லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், துலா லக்கணம், விருஷிக லக்கணம், தனுஷு லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் இருக்கும். இந்த எலுமிச்சம்பழ பரிகாரம் வந்து இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து 9 மிளகு வந்து 9 கிரகங்களுக்கு உள்ளது. மிளகு வந்து கருப்பாக தான் இருக்கும், ஆனால் மணமாக இருக்கும், நறுமணமாக இருக்கும். கருப்புங்கிறது சனி பகவான், மணங்கிறது சுக்கிரன். அஷ்டலட்சுமி யோகம். சனி பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து அஷ்டலட்சுமி யோகத்தை அந்த மிளகுல கொண்டு வராங்க. 9 மிளகு, 9 நவக்கிரகங்களுக்கும் 9 மிளகு எடுத்துக்கோங்க. வெள்ளை துணியில் கெட்டுங்க. வெள்ளை துணிங்கிறது சந்திரன் அண்டு சுக்கிரனுடைய ஆதிக்கம். உங்கள் ராசிக்கு 2, 5 கூடியவன், அதிர்ஷ்ட சனாபதி, வருமான சனாதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தின் மேலே வருமானம் கிடைக்கும். அந்த 9 மிளகு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வெள்ளை துணியில் சின்ன பொட்டணமாக கட்டிட்டு மஞ்சள் துணியை வச்சு பைண்ட் பண்ணிடுங்க. அதாவது வெள்ளை துணியில் 9 மிளகு போட்டுட்டு நல்லா முடிச்சு மாதிரி போட்டுட்டு, மஞ்சள் நூல் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் நூலை வச்சு அதை நல்லா முடிச்சு போட்டு கட்டிடுங்க. அவுந்து விழுந்துடக்கூடாது. மஞ்சள் நூல் வந்து குரு பகவான், ரொம்ப நல்லது. அப்போ அந்த இதில் வந்து எப்படி போகுதுன்னா, என்ன அமைப்பு வருதுன்னு பார்த்தோம்னா, 9 மிளகுல 9 கிரகங்கள் வந்துடுது. வெள்ளை துணியில் சந்திரனும் சுக்கிரனும் வந்துடுறாங்க. மஞ்சள் நூலில் வந்து குரு வந்துடுறாரு. ஸோ உங்கள் ராசிக்கு 2, 5, 7, 10 நல்ல அமைப்பு. தன, குடும்பம், அதிர்ஷ்டம், பூர்வ புண்ணியம், புத்திரம், இணக்கம், கலஸ்தரம், நண்பர்கள், சொந்த பந்தம், கர்மம், காரியம், தொழில், பூஜை, புனஸ்காரம், இது சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே வசப்படும். அதை வந்து வசப்பட்டு இழுக்கும், அவ்வளோதான். இதில் சனி பகவானும் வந்துடுவார் கருப்பு கலரில். 8, 9 அட்டம தர்ம, அப்படி பார்த்தோன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் வந்துடும். 7, 8, 9, 10 இந்த ஆதிபத்தியங்களும் நல்லபடியாக நடக்கும். இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா அனைத்து லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா 9 கிரகங்கள் வருதில்ல, அதனால எல்லா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் மிதுன ராசியில் நல்ல பலனை கொடுக்கும். சரியா நேரில் இது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 9 மிளகை 3 நாள் தலைமாட்டில் வச்சு படுத்துட்டு நீங்கள் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. வேலைக்கிழமை வச்சு ஞாயிற்றுக்கிழமை டிஸ்போஸ் பண்ணுங்கள். சனிக்கிழமை வச்சு செவ்வாய்க்கிழமை டிஸ்போஸ் பண்ணுங்கள். இதை வச்சு படுக்கும்போது நவக்கிரக நாயகர்களை சொல்லணும். நவக்கிரக நாயகர்களோட மந்திரத்தை சொல்லணும். ஓம் சூரிய பவானை போற்றி, சந்திர பவானை போற்றி, அங்கார பவானை போற்றி, புதன் பவானை போற்றி, குரு பவானை போற்றி, சுக்கிர பவானை போற்றி, சனீஸ்வர பவானை போற்றி, ராகு பவானை போற்றி, கேது பவானை போற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இல்லைனா கோளறு பதிகத்தில் உள்ள பதிகத்தை பாடலாம்.
வேவொரு தோழி பங்கன் விட உண்டகண்டகன் மிக நல்ல வனதேடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமை புகுந்த நாள் 1000 திங்கள் செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசிர் அவை நல்ல நல்ல அடிவருக்கு மிகவே. இதை சொல்லிவிட்டு ஒரு 3 நாள் படுத்து நினச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த பரிகாரம் நான் சொல்கிற இந்த 4 பரிகாரமே 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் செய்யணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் செய்யணும். இதில் வயது வித்தியாசம் கிடையாது. 12 வயசுக்கு மேலே இருக்கணும். சரியா நேரில் முதியவரும் செய்யலாம், ஆணும் செய்யலாம், பெண்ணும் செய்யலாம், சுமங்கலி பெண்களும் செய்யலாம், கன்னி பெண்களும் செய்யலாம், மற்ற பெண்களும் செய்யலாம். அடுத்து இது 2 இது சொல்லிட்டேன் நான். ஸோ ஒரு 20 வருஷம் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் அடுத்த ஒன்று கல் உப்பு. இது முழுக்க சுக்குரம் தான். கல் உப்பு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு படி கல் உப்பு எடுக்கிறீங்க. அதை மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணியில் கட்டுங்க. சரியா, மஞ்சள் அல்லது சிவப்பு. மிதுன ராசிக்கு மஞ்சள் தான் மிக ஃபேவரட்டாக பார்க்கப்படுகிறது. சிவப்பு கூட செவ்வாயோட ஆதிக்கத்தில் வரும். 6-11 கூடையவனை வரும். சூரியன், மிதுன ராசிக்கு சூரியன் செவ்வாய் அந்த அளவுக்கு ஃபேவரட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ குரு நல்ல பழங்களை கொடுப்பாரு, எதிர் வீட்டுக்காரன். அதனால் மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் துணியில் ஒரு படி கல் உப்பை போட்டு அப்படியே முடிச்சு போட்டு கட்டிடுங்க. மஞ்சள் நூலை வச்சு முடிச்சு போட்டு கட்டிடுங்க. இதை ஒரு 3 நாள் தலைமாட்டில் வச்சு பாருங்கள். சரியா, ஒவ்வொரு பரிகாரத்துக்குமே 3 நாட்கள் தான். அது எந்த நாட்கள்னு சொல்லிட்டேன். வளர்பிறை காலத்தில் செய்யணும். அமாவாசை முடிஞ்சு வளர்பிறை சஷ்டியிலிருந்து தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் செய்யணும். அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சந்திரனுக்கு சக்தி இருக்கும். எந்த ஒரு பரிகாரமே வளர்பிறை காலத்தில் சந்திரனுக்கு சக்தி இருக்கும்போது செஞ்சால் தான் முழுசாக பழிக்கும். சில பேர் இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. சில ஜோதிடர் இதெல்லாம் சொல்லவே மாட்டானுங்க. சும்மா அப்படி போக்குமாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னும் நிறையா சொல்லலாம். அதெல்லாம் சொன்னோம்னா முகூர்த்தம் பார்க்குற மாதிரி ஆகிப்போம். கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்குற மாதிரி ஆகிப்போம். தாரா பலன், சந்திராட்சமோ, அந்த பலன் இந்த பலன் படுபச்சு எல்லாத்தையும் பார்த்து சொல்கிற மாதிரி ஆகிப்போம். ஸோ ஒரு காரியம் பண்ணும்போது ஓரளவுக்குனாச்சும் நம்ம ஒரு நல்ல 4 நட்சத்திரம் திதி இதெல்லாம் பார்த்து செய்யணும். எதுவுமே செய்ய மாட்டேன் சார், என் ஜவுரத்துக்கு செய்வேன்னா பலன்கள் அந்தளவு கிடைக்காது. இங்கே எல்லாத்துக்கும் பிரச்சனை அதான். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்கிறது. ஒரு நல்ல கைட்லைன்ஸ் இல்லை, நல்ல வழிகாட்டி இல்லை. எதுவுமே ஏனதானே செஞ்சுட்டு போயிடுது. எல்லாருமே எப்படின்னா அவசர கதியில் தான் இருக்கிறாங்க. ஒரு வீடியோ முழுசாக கேட்குறது கிடையாது. இப்போ இந்த வீடியோ பாருங்களேன், எல்லோரும் அரைகுறையாக கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. தயவுசெய்து ஃபோன்லாம் பண்ணாதீங்க. கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். நான் வாட்ஸ்அப் நம்பர் ஏன் கொடுத்துருக்கிறேன்னா, உங்கள் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்குறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தை எனக்கு நீங்கள் அனுப்புகிறதா இருந்ததுன்னா தனிப்பட்ட முறையில் அந்த கம்யூனிகேஷனுக்காக தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வழியை என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி சந்தேகம் கேட்கறதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கல. அது என்னை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சில வேலையில் இருப்பேன், இப்படி பேசிகிட்டு இருப்பேன், மற்றவங்களுக்கு ஜாதகம் பார்ப்பேன், ஜாதகம் எழுதுவேன், கோயில் உலகத்துக்கு போவேன், மற்ற வேலையில் பேசிகிட்டு இருப்பேன், நான் மற்ற கமிட்மெண்ட்டில் இருப்பேன். அதனால் தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா, கமெண்ட் பாக்ஸ்னு நான் வருது. அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹை பட்டனை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது தகவல்னால் கேளுங்க. இப்போ நான் மிதுன ராசியில் பிறந்திருக்கேன் சார், திருவாதிரை நட்சத்திரம், எனக்கு சனி மகா திசை நடக்குது, நான் கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், இப்போ சனி திசையில் ராகு புத்தி நடக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது சார், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேளுங்க. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, கடக லக்கணம், சனி திசையில் ராகு புத்தி, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா சனி அதில் கூடுதலாக கூட சனி பவன் ராகு எந்த வீட்டில் இருக்கிறாங்க அதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் பரிகாரம் சொல்லுவேன், வழிபாடு சொல்லுவேன். சரியா, இது நான் கண்டிப்பாக செய்வேன். நிறைய பேர் செஞ்சிட்ருக்கிறேன். நானே மெனக்கட்டி டைப் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புவேன். நேயர்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். சரியா, அதெல்லாம் செய்வேன். வழியா ஃபோன் பண்ணிலாம் நீங்கள் ஈஸியாகலாம் தட்டிட்டு போகலான்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, சும்மா ஈஸியாக அப்படியே போகிற போக்கில் பேசிட்டு போகலாம்னு. அது இன்றைக்குமே சரியாக இல்லைங்க. கமெண்ட் பாக்ஸ் அதுக்கு தான் இருக்குது. உங்கள் தகவலெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரைட்டு. இப்போ அடுத்து கல் உப்பு பரிகாரம். அதை மஞ்சள் துணியில் கட்டிட்டு 3 நாளை வச்சுட்டு அதை நான் சொன்ன மாதிரி 4ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அதை தண்ணியில் ஊற்றி கரைச்சி எங்கேனாச்சும் ஒரு ஒதுக்குப்புறமாக ஊற்றிடுங்க. அந்த உப்பு கரைசல் தண்ணியை செடிகளுக்கெல்லாம் ஊற்றாதீங்க, மரத்துக்கு ஊற்றாதீங்க, ஒரு ஓரமாக ஒதுக்குப்புறமாக செவத்தில் ஊற்றிடுங்க. இது செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரனோட அனுக்கிரகம் கிடைக்கும். சரியா, ராசிக்கு 5 கூடையவன், பிரச்சனை தீரும், பிள்ளைகளால் பெருமையாக இருக்கும், பிள்ளைகளோட படிப்பு, திருமண, வேலைவாய்ப்பு நல்லா இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா, நேரில் ஆள் நல்லா இருப்பீங்க, தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், வெளிநாடு வெளிமாநில வேலைகள் நல்லாயிருக்கும், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதில் குறிப்பாக மிதுன ராசியில் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், ரிஷப லக்கணம், இந்த 6 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு வாரி வழங்குவார். அதுபோக மேச லக்கணம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண அமைப்பு, இன்டகிரேஷன், குடும்பம் நல்லா இருக்கும். சரியாக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தனுசு மீன லக்கணத்துக்கு தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், வெளிநாட்டு வெளிமாநில வேலைகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிம்மம் கடக லக்கணத்துக்கு ஓரளவு பொருளாதாரம் நல்லாயிருக்கும். சரியாக காரிய வெற்றி, தொழில் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். வாட்டர் மேபி இந்த கல்லுப்பு பிரகாரம் பண்ணிங்கன்னா மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகர, கும்ப லக்கணத்துக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சரியா, தோஷமெல்லாம் சரியாக போயிடும். ஓகே நேரில் அடுத்து கடைசி பரிகாரம், 4ஆவது பரிகாரம். விரலி மஞ்சள், ஒரு இனுக்கு வேப்ப இலை. விரலி மஞ்சள் வீட்டில் இருக்கும், வேப்ப மரத்தில் ஒரு இனுக்கு வேப்ப இலை, அதில் ஒரு 10 இலை இருக்கும், அதை மட்டும் எடுத்துக்கோங்க.
அது ரெண்டையும் ஒன்றா வச்சு ஒரு மஞ்சள் நூலில் கட்டிக்கோங்க. அதை தலைமாட்டில் வச்சு படுங்க. தலையணைக்கு கீழே வச்சு படுங்க. இதெல்லாம் தலையணை கீழே தான் வைக்கணும். சரியா? தலைக்கு கீழே வைக்கக்கூடாது. நேரடியாக தலையணை இருக்குல்ல, மெத்தைக்கு கீழே வைக்கணும். இந்த விரலி மஞ்சளையும் வேப்பிலையும் வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், எதிர்ப்புகள் இருக்காது, போட்டி பொறாமை இருக்காது, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், கடன் பிரச்சனை தீரும். நீங்கள் கடன் வாங்கினாலும் சரி, கடன் கொடுத்தாலும் சரி, சார்ட் அவுட் ஆகும், வர வேண்டிய பணம் வரும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நாள்பட்டு வியாதியில் எதிர்த்து உட்காந்துக்கலாம். இதை ஒரு 3 நாள் வச்சுட்டு இதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அந்த விரலி மஞ்சளை எடுத்து தண்ணியில் போட்டுருங்க. ஆற்றுலையோ கிணத்துலையோ இல்லைனா வயக்காட்டிலையோ வயல்வெளியிலையோ போட்டுருங்க. இல்லைனா மரத்துக்கடியில் போட்டுருங்க. வேப்பையில் வந்து கருகிரும், ஒரு 3 நாளில் வாடிரும். அதை கருகுன்னு சொல்ல முடியாது, வாடிரும். அதை தூக்கி நீங்கள் வந்து மரத்துக்கடியில் போட்டலாம். ஸோ இப்படி ஒரு 4 பரிகாரத்தை 4 தடவை செய்யுங்க. இதை அடுத்தடுத்து செய்யணுமானா செய்ய வேண்டாம், மாதத்துக்கு ஒன்று செய்யுங்க. சரியா? இப்போ வந்து உங்களுக்கு பௌர்ணமி முடிஞ்சு தேய்பிறை போய்கிட்டு இருக்குது. வர்ற மாசி அமாவாசைக்கு பின்னாடி இருந்து செய்யுங்க. இல்லை சார், நான் வளர்பிறை தேய்பிறை பார்க்கல, நான் சும்மா வியாழக்கிழமை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஆரம்பிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது சில விஷயங்களில் சில நேரங்காலம் பார்த்து செஞ்சோம்னா அதோட பலன்கள் கூடுதலாக இருக்கும். இல்லை நான் பொதுவாக செய்கிறேன் சார் அப்படின்னா செய்யுங்க. சரியா? வியாழக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை முடிங்க, இல்லைனா சனிக்கிழமை ஆரம்பித்து திங்கக்கிழமை முடிங்க. ஓகே நேயர்களே, இந்த 4 பரிகாரத்தை பண்ணினீங்கன்னா 40 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. சொத்து பத்து சேரும், பணம் பல வகையில் வரும். சரியா? விட்ட குறை தொட்ட குறை எல்லாத்தையும் கம்ப்ளீட் ஆகும். விடுபட்ட பொருட்கள்லாம் வரும், உங்களை விட்டு விலகி போன பொருட்கள்லாம் வரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த 4 பரிகாரமே ஒரு தனி மனிதனுக்கு ரொம்ப சிறப்பை தரும். எல்லாமே வீட்டில் செய்கிறதான். ரைட்டு. இதை வந்து யார் செய்யணும்னு சொல்லியாச்சு, எந்த வயசுக்கு மேலே செய்யணும்னு சொல்லியாச்சு. என்றைக்கு செய்யக்கூடாது, எப்போ செய்யக்கூடாதுன்னா ஆண்கள்லேருந்து ஆரம்பிப்போம். ஆண்கள் வந்து மாமிசம் சாப்பிட்ட அன்றைக்கி செய்யக்கூடாது. இந்த பரிகாரம் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி வந்து அந்த 3 நாளும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஈவன் முட்டை கூட சாப்பிடக்கூடாது, சைவ சாப்பாடு தான் சாப்பிடணும். அதுபோல் அன்றைக்கி வந்து ஆண்கள் ஆல்கஹால் எடுக்கக்கூடாது. சரியா? சார் என்னாலலாம் முடியாது சார், நான் கவிச்சு சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது, சரக்கு அடிக்காமல் என்னால் இருக்க முடியாது அப்படி சொல்கிறவங்களாம் விட்டுருங்க. இதெல்லாம் செய்யாதீங்க. இந்த விஷப்பரிச்சில் இறங்க வேண்டாம். சரியா? ஒன்று செய்கிறா இருந்தோம்னா நம்ம மனச்சுத்தி அகச்சுத்தியோடு இருக்கணும். 2 இல்லை, கண்ட்ரோல் இல்லைன்னா செய்யக்கூடாது, அறகுறையெல்லாம் செய்யக்கூடாது. சரியா? அதனால் நீங்கள் வந்து எதைய சுத்தியோட இருந்தீங்கன்னா செய்யலாம். உடல் சுத்தம் அகச்சுத்தம் இருக்கணும், இருந்தால் அதை செய்யலாம். இல்லைனா விட்டுருங்க, செய்ய வேண்டாம். ஆண்களை வந்து இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். அதில் ஒருத்தர் கேட்டார் அன்றைக்கி, சார் சிகரெட்டு குடிக்கலாமா? இதெல்லாம் ஒரு கேள்விவாங்க. சிகரெட்டு குடிக்கலாமா, மூக்குப்பொடி போடலாமா, இதெல்லாம் கேட்கக்கூடாது. நான் என்ன சொன்னேன், மாமிசம் சாப்பிடக்கூடாது, ஆல்கஹால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களே சிகரெட்டு குடிக்கிறாங்க. சரியா? ஒரு தெய்வத்தை சன்னிதானம் பார்க்க போகிறவங்களே வந்து சிகரெட்டு குடிக்கிறாங்க, தெய்வத்தை பார்க்க போகிறவங்களே சிகரெட்டு குடிக்கிறாங்க. எல்லாமே இன்றைக்கி என்னென்ன ஈஸியாக கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த காலத்தில் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதா ரொம்ப விரதம் இருப்பாங்க, 40 நாள் இருப்பாங்க, ரொம்ப ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க, பீடி சிகரெட் எதுவுமே இருக்காது. இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்கள யாரும் என்ன குறை சொல்லலை. சில ரிலாக்ஸேஷன் ஆகிப்போச்சு. சரியா? தளர்வுகள் ஆகிப்போச்சு, விதியை காட்டில் விதி விளக்குகள் ஆகிப்போச்சு. ஸோ அந்த ஏற்பாட்டில் இருக்கிறவங்களாம் கேள்வி கேட்கக்கூடாது. அடுத்து வந்து பெண்கள் வந்து வீட்டுக்கு விளக்கமாகக்கூடாது, மாதவிடாய் இருக்கிற காலத்தில் செய்யக்கூடாது. சரியா? அது முடிஞ்ச பிறகு செய்யுங்க. கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டாம். சரியா? கர்ப்பம் ஆகிட்டீங்க, 3 மாதம் தாண்டிடுச்சுன்னா செய்ய வேண்டாம். சரியா? ஏன்னா வயிற்றில் ஒரு சிசு இருக்குது, அது பிறந்த பின்னாடி செய்யுங்க. எப்போவுமே கர்ப்பிணி பெண்கள் வந்து செய்யக்கூடாது. அதுமாதிரி குழந்தை பெற்ற பெண்கள் 1 வருஷம் கழித்து செய்யுங்க. சரியா? குழந்தை பிறந்திருக்கு, அது 1 வருஷம் ஆணும். சரியா? 1 வருஷம் ஆன பிறகு செய்யுங்க. அவசரப்பட்டு செய்யாதீங்க. இது எப்போ வேணாலும் செய்யலாம். வாழ்க்கையில் இன்றைக்கி தான் செய்யணும், நாளைக்கு தான் செய்யணும் கிடையாது. நம்ம வாழ்நாளில் இது ஒரு தடவை 4 மாதம் 4 பரிகாரத்தை பண்ணிட்டீங்கன்னா நல்வழிப்படுவீர்கள். 40 வயசுக்கு நல்லா இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 30 வயசு ஆகுது, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, குரு திசை நடக்குது, 30 வயசு ஆகுது. இதை இப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா 70 வயசு வரைக்கும் இன்னல் இல்லாமல் இருக்கலாம். ஒரு நம்பிக்கை தான். பிரச்சனை வரும், வராமல் இருக்காது. பட் அந்த பிரச்சனையை சந்திக்கிற சக்தியை தெய்வம் கொடுக்கும். அந்த பிரச்சனை உங்களுக்கு பெருசாக பாதிக்காது. ஏன்னா ஏற்கனவே ஒரு பரிகாரம் பண்ணி ஒரு கவசத்தை உண்டாக்கியிருக்கிறீங்க. உங்களை சுற்றி ஒரு கவசம் இருக்கும். இது ஒரு பிறவியில் செஞ்சோம்னா 7 பிறவிக்கு வரும். நல்ல காரியம், இது ஒரு காரியம். சரியா? அது தலைமாட்டில் வச்சு செய்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தலைமாட்டில் வச்சு செஞ்சிட்டோம்னா தூங்கிடுவோம். தூங்கும்போது வந்து நம்ம யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருப்போம். ஏன்னா தூக்கம் தான் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுக்குறது. தவம் இருந்தாலும் கிடைக்காது நிம்மதி. அந்த நிம்மதியை ஒரு மனிதனுக்கு பரிபூர்ணமாக கொடுக்குறது தூக்கம் தான். ஏழை பணக்காரன் யாராக இருந்தாலும் சரி, தூக்கம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது. சரியா? சாப்பாடு கூட முன்ன பண்ண சாப்பிட்டுக்குருவான். சிலவர் பசிக்கு பழைய சோறு சாப்பிடுவான், சிலவர் பிரியாணி சாப்பிடுவான், சிலவர் நான்வெஜ் சாப்பிடுவான், வசதிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவாங்க. ஆனால் தூக்கம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது, இறைவன் கொடுத்தது. பெரிய பெரிய கோடீஸ்வரர் இருப்பான், அவனுக்கு தூக்கமே வராது. சிலவர் சாதாரண கூலி வேலை பார்ப்பான், படுத்தா எந்திரிச்சிக்கவே மாட்டான், அடிச்சு போடுற மாதிரி தூங்குவான்.
அவனுக்கு இறைவன் அதை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்பேற்பட்ட தூக்கத்தில் இந்த பரிகாரத்தை, இந்த தலையணை மந்திரத்தை சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த 4 விதமான தலையணை மந்திரம் வந்து உங்களுக்கு 40 வருஷத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். நன்றி நேயர்களே. எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேனா அதை சொல்லுங்கள். இல்லைன்னா இந்த தலைப்பில் வீடியோ போடுங்க சார், எனக்கு இந்த வீடியோ வேணும், எனக்கு இந்த தசாபுத்திக்கு வேணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு சாதகமாக போடுங்கன்னா கண்டிப்பாக போடுவேன். வீடியோ முழுமையாக கேளுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையை கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடு கூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.